ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ இன்னைக்கு ஜிஎஸ் 63ல நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய கட்சிகள். ஸோ இதுவரை இந்த நடப்பு நிறைய தேசிய கட்சிகள் இருந்துச்சு, அதனுடைய அந்தஸ்துகளை இழந்துச்சு போச்சு, அந்த கதெல்லாம் நம்ம வேணாம். இப்போ கரண்ட்ல எத்தனை தேசிய கட்சிகள் இருக்கு இந்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 தேசிய கட்சிகள் இருக்கு. அந்த தேசிய கட்சிகள் என்ன, அந்த தேசிய கட்சிகளுடைய சின்னங்கள் என்ன, அது எப்போது உருவாக்கப்பட்டது மற்றும் அதன் தலைவர்கள் யார் அப்படின்றத 4 தகவல்களை தான் இன்னைக்கு இந்த ஷார்ட்ஸ்ல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ முதல் தேசிய கட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவையே தற்போது ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி. ஓகேங்களா, பாரதிய ஜனதா கட்சி. சோ பிஜேபியை பாஜக அப்படின்னு சொல்லுவோம்ல. சோ இதுதான் முதல் தேசிய கட்சி. உருவானதுல இது முதல் தேசிய கட்சி கிடையாது. சோ இதுதான் இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது முதல் தேசிய கட்சி நான் சொல்றேன். சோ பாரதிய ஜனதா கட்சி பிஜேபி. சோ பிஜேபியினுடைய சின்னம் என்னன்றது எல்லாருக்குமே தெரியும். தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களாலையும் எல்லாருக்குமே மனப்பாடமா இருக்கும். தாமரை மலர்ந்தே தீரும். சோ தாமரை. சோ இதனுடைய மாநில தலைவர் கிடையாது. மாநில தலைவர் யாருன்றது உங்களுக்கு தெரியும். சோ இந்த பார்ட்டியினுடைய தேசிய தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜேபி நட்டா. ஓகேங்களா, ஜேபி நட்டா அவர்கள் தான் பிஜேபியினுடைய தலைவர். சோ இந்த கட்சி உருவாக்கப்பட்ட ஆண்டு எப்பன்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் 1980 உருவாக்கப்பட்டிருக்கு. அப்ப பிஜேபி தான் முதல் தேசிய கட்சி. சின்னம் என்ன, தாமரை. தலைவர் யாரு, ஜேபி நட்டா. உருவாக்கப்பட்டது ஏப்ரல் 1980. சோ இரண்டாவது கட்சி எதுன்னு பாத்தீங்கன்னா ஆம் ஆத்மி கட்சி. டெல்லியில வந்திருக்கும். சோ இதனுடைய சின்னம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா தொடப்பம் இருக்குல்ல, அந்த தொடப்பம் தான். சோ சின்னம். யாரு தலைவர்னா அரவிந்த் கெஜ்ரிவால், எல்லாருக்குமே தெரியும். டெல்லியில இருக்கும், அவர் தான் சிஎம் இருந்திருப்பாரு. சோ இந்த கட்சி எப்பொழுது துவங்கப்பட்டதுன்னா நவம்பர் 2012 பிஜேபிக்கு அகேன்ஸ்டா துவங்கப்பட்ட ஒரு கட்சி தான். சோ ஆம் ஆத்மி தொடப்பம், நவம்பர் 2012 அரவிந்த் கெஜ்ரிவால். மூன்றாவது கட்சி எதுன்னு பாத்தீங்கன்னா பகுஜன் சமாஜ் கட்சி. மின்னத்துல இருந்தே இருக்கு. கிட்டத்தட்ட ஏப்ரல் 1984 தொடங்கியிருக்காங்க. சோ 1984 ஏப்ரல்லே துவங்கப்பட்ட இந்த கட்சியினுடைய சின்னம் என்னன்னு பாத்தீங்கன்னா யானை. தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மாயாவதி, ஒரு பெண் தலைவரை கொண்ட ஒரு தேசிய கட்சி. அப்ப பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய சின்னம் வந்து யானை, தலைவர் மாயாவதி. ஏப்ரல் 1984 தொடங்கியிருக்காங்க. நான்காவது கட்சி எதுன்னு பாத்தீங்கன்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. கம்யூனிஸ்ட்னால என்ன இருக்கணும், சுத்தி அருவாள் நட்சத்திரம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சுத்தி அருவாள் மட்டும் ஒண்ணுத்துல இருக்கும். சுத்தியும் இருக்கணும், அருவாலும் இருக்கணும், நட்சத்திரமும் இருக்கணும். அதுதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய சின்னம். நாளைக்கு கூற்று மாதிரி கேட்டா விட்டுறாதீங்க. நவம்பர் 1964 தொடங்கப்பட்டிருக்கு. இதனுடைய தலைவர் குறிப்பிடப்படவில்லை. சரியா? அடுத்தது இந்திய தேசிய காங்கிரஸ், 5வது கட்சியா பாக்குறோம். காங்கிரஸ் சின்னமே என்னது, கைதா. சோ தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மல்லிகார்ஜுன் கார்கே. சோ டிசம்பர் 1885 இதுதான் தொடங்கப்பட்ட முதல் தேசிய கட்சி. 1885 ஐஎன்சிலே படிச்சிருப்பீங்க. அடுத்தது தேசிய மக்கள் கட்சின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு கட்சியினுடைய தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கன்ரான் சக்மா. இதனுடைய சின்னம் என்னன்னு பாத்தீங்கன்னா புத்தகம் தான் சின்னம். சோ ஜனவரி 2013 தொடங்கப்பட்ட ஒரு சின்ன இளைய கட்சி இதுதான். சோ இந்த ஷார்ட்ஸ்ல தேசிய கட்சிகள் என்னென்ன, அதனுடைய சின்னங்கள் என்ன, உருவாக்கியவர்கள் யாருன்றதெல்லாம் பாத்துட்டீங்க. சோ இதே மாதிரி இணைந்திருங்கள், நிறைய விஷயத்தை தெரிஞ்சுப்போம். மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.